எல்லாருமே நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்த்துருப்பீங்க நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் யார் பணப்பெட்டி எடுத்தாங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் லைன் பை லைனாக கேளுங்க. அண்ட் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்ன நடக்குதுன்னா, இப்போ காலைல பணப்பெட்டியில் வந்துட்டு நம்ம 3 நாளாகவே ஒரே அமௌண்ட்டு மாற்றி ஒரு லோ பட்ஜெட்லேயே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அதனால யாருக்குமே சாட்டிஸ்ஃபையாக இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 12 லட்சமாக எடுத்துகிட்டு வந்து மார்னிங் மாற்றினாங்க. 9 லட்சத்துலேருந்து 12 லட்சம். அப்போதைக்கு எல்லாருமே யோசிக்கிறாங்க உட்காந்து, அர்ச்சனாலேருந்து நம்ம பூர்ணிமா, மாயா, அது மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. அர்ச்சனாவை நம்ம காலைல நல்லா பொழந்து கட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். என்னன்னா காலைல ஒரு ஃபைட்டு நடந்துச்சு. சொல்லப்போனால் பிஆர்பி யார் வெளியில் வச்சுட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இருந்துக்கிட்டு எல்லாருமே நம்ம அர்ச்சனாவை தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மணி ப்ரோ மட்டும் நம்ம பூர்ணிமாவை சொல்லியிருக்காங்க. அண்டு எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனாவை வெளியில் தள்ளுறதுக்காண்டி பிக் பாஸ் இப்படி பண்ணுவார்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டிங் அதிகம். மாயாவை ஜெயிக்க வைக்கணும்னா அவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் நம்ம பிக் பாஸ் வெளில தள்ளிட்டு இருக்காப்புல. அப்போதைக்கு நம்ம அர்ச்சனா வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லுவாங்க, எல்லாருமே பிஆர்பி கொண்டு வந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அது தினேஷ் கொண்டு வந்திருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது. தினேஷ் எனக்கு மேபி இருக்க மாட்டாருன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்ச்சனா சொல்லுவாங்க. அர்ச்சனா இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே அதுக்கப்புறம் அர்ச்சனா வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம தினேஷ் ப்ரோலேருந்து நம்ம விஷ்ணு ப்ரோலேருந்து நம்ம மணி, நம்ம விசித்ரா அண்டு பூர்ணிமா, மாயா, விஜய் எல்லாருமே நம்ம அர்ச்சனாவை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அர்ச்சனா வந்துட்டு ஃபாலோவிங் அண்டு ஃபேன்ஸு எல்லாருமே அதிகம் அர்ச்சனாவுக்கு. அதனால் நம்ம அர்ச்சனாவை எல்லாருமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுலேயும் நம்ம மாயா சொன்னதெல்லாம் ஏற்றுக்கவே முடியலன்னு தான் சொன்னோம். அவங்களுக்கு வந்து வெளியில் ஃபாலோவர்ஸ் அதிகம். அதனால் அவங்க வந்துட்டு அர்ச்சனா பிஆர்பி கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு ஃபேக்கான பிஆர்பி கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்டு நம்ம பூர்ணிமா இருந்துக்கிட்டு இன்னொரு பக்கத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் இப்போ வந்துட்டு சோசியல் மீடியாவில் அதிகமாக ஒரு இதில் இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு வந்து பிஆர்பி அதிகமாக இருக்கும், அதனால் ஓட்டு அதிகமாக விழுவுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதை காரணம் பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா, நம்ம டாமெக்ஸு அண்டு ஒவ்வொரு டாஸ்க்கு நடக்கும், அதில் வந்துட்டு வெளியில் இருக்க ஓட்டிங்கில் தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். அப்போதைக்கு வந்துட்டு நம்ம அர்ச்சனா டீமை பற்றி சொல்லுவாங்க. அர்ச்சனா டீம் இருக்கிறது தான் நம்ம ஜெயிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ஓட்டிங் அதிகமாக விழுகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே ஒரு டாமெக்ஸில் ஒரு போட்டி நடந்திருக்கும். அதில் வந்துட்டு எல்லாருமே கேமராக்கு முன்னாடி எங்களுக்கு ஓட்டு போடுங்க நம்ம பல வீடியோவில் பார்த்துருப்போம். நான் இந்த வீடியோ கூட போட்டிருந்திருக்கேன். அதில் கூட நம்ம சொல்லியிருப்பாங்க, நம்ம பூர்ணிமா அர்ச்சனாவுக்கு வெளில வந்து ஃபேன்ஸ் அதிகம், அதை நீங்கள் பொருட்படுத்தாமல் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பூர்ணிமா கேட்டிருப்பாங்க. அதை வச்சு நம்ம பூர்ணிமா சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு நம்ம விசித்ரா தான் இதில் ஹைலைட்டு. என்னென்னா நம்ம விசித்ரா இருந்துக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் நடிக்கிறீங்க, நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கீங்க, வெளியில் ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு அர்ச்சனா செம்ம காண்டாயிடுறாங்க. சொல்லப்போனால் இருக்கிறதுலே காண்டாக்கி விட்டுறாங்க சொல்லப்போனால். இது மாதிரி நீங்கள் இப்படி இருக்கீங்க, நீ வந்துட்டு நான் பழைய வாரம்னா நான் பார்த்துக்கிட்டு எதாக இருந்தாலும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப ஒரு நீ சுயரூபம் அண்டு நீ எப்படி இருப்பியோ அதை மட்டும் தான் நீ காமிச்சிட்டு இருந்த. இப்போ மேபி இந்த 2 வாரம் கழிச்சு நீ பார்த்தா ரொம்ப நடிக்க ஆரம்பிச்சிட்ட, எல்லா பக்கத்துமே நடிக்க ஆரம்பிச்சு நீங்கள் ஏதோ அமைதியாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்டு யாருக்கிட்டையும் நீ சண்டை போடல அப்படிங்கிற மாதிரி நம்ம விசித்ரா மேம் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம அர்ச்சனா இருந்துக்கிட்டு, நான் சண்டை போடுறதுக்கு காரணம் வந்துட்டு எனக்கு என்ன நெகட்டிவாக நடக்குதோ அதை தான் நான் சண்டை போடுவேன், நான் எதுக்கும்லாம் சண்டை போட நினைக்க மாட்டேன், எனக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஓவராக சண்டை போடணுங்கிறக்காண்டிலாம் நான் வரல, நான் இந்த ஜெயிக்கிறக்காண்டி தான் நான் வந்திருக்கேன், சண்டை போடுறதுக்கு வரணும்னா நான் ஏற்கனவே சண்டை போட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்ச்சனா சொல்கிறாங்க. அர்ச்சனா சொல்கிறது ஓரளவுக்கு ஏற்றுக்க தான் முடியுது. ஏன்னா பிக் பாஸ் தான் குறிக்கோளை வச்சு இவங்களை நம்ம டார்கெட் பண்ணுறாங்கன்னு தான் தோணுது சொல்லப்போனால். அண்டு இந்த 12 லட்சம் பணப்பெட்டி வந்துட்டு யார் எடுக்க போகிறாங்கங்கிறதே ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்டு எனக்கு தெரிஞ்ச மேபி பூர்ணிமா எடுக்க ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பூர்ணிமா வந்துட்டு எடுக்க வேணாமா அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்காங்க. மாயாட்டா கூட சொல்லிட்டு இருப்பாங்க, நான் எடுக்கலாம் அண்டு எனக்கு எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுக்கு அர்ச்சனா வந்துட்டு ஒரு நைட்டு ஒன்று சொல்லியிருப்பாங்க, என்னென்னா அது 20 lakhsக்கு மாற கூட வாய்ப்பு இருக்குது, 20 lakhsக்கு மாற கூட வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம மாயா வெயிட் பண்ணுறாங்களோன்னு தோணுது. ஏன்னா பூர்ணிமா சொல்லும்போது மாயா அந்த இதை சொல்லவே கிடையாது, அதனால் அவங்க அமைதியாகவே இருந்தாங்க நம்ம மாயா. அதனால் மேபி அந்த இது மாதிரி இருக்கலாம், அதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம் நம்ம மாயாவும் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு நம்ம விசித்ரா மேமும் ரொம்ப வாய்ப்பு இருக்குது. பூர்ணிமா வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் அவங்க எடுப்பாங்களான்னு ஒரு டவுட்டாக இருக்குது. பூர்ணிமாவை பார்த்து நம்ம மாயா சொல்கிறாங்க, எடுக்கிறது வந்து உன் சாய்ஸு அப்படிங்கிற மாதிரி நம்ம பூர்ணிமாட்ட மாயா சொல்லிகிட்டு இருக்காங்க. பணப்பெட்டி யார் தான் எடுக்க போகிறாங்கிறதே ஒரு எக்ஸைட்டிங்காக ஒரு மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு எல்லாருக்குமே. அண்டு யார் தான் எடுப்பாங்கங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.